ஷின்சான். ஒரு விடுகதை கேட்கவா? கேளு. ஒரு காலு 3 கண்ணோட இருக்கிறது யாரு? அது எப்படி இருக்கும் சொல்லுங்க? என்னது? ஒரு காலு 3 கண்ணா? ஒரு காலு 3 கண்ணா? டிராபிக் சிக்னல். கரெக்டா தப்பா சொன்னீங்க. என்னது? டிராபிக் சிக்னல் கிடையாதா? இல்லவே இல்லை. சரி, நீயே சொல்லு. ஒரு காலு 3 கண்ணோட இருக்கிறத மான்ஸ்டர்னு சொல்லுவாங்கம்மா. நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பதில் சொன்னேன். நீங்க போய் அதெல்லாம் என்னம்மா இந்த மாதிரி வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா எனக்கு வந்து உதவி பண்ணவா? உதவி கேக்குற நீங்க எப்படி கேட்கணும்? அதுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, அப்படி கேளுங்க. அப்பதான் உதவி, இல்லன்னா கிதவிதான். அம்மாக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ண ஷின்சான், ப்ளீஸ். ஒழுங்கா பணிவா கேட்டாதான். இல்லன்னா பண்ணுவியா மாட்டியா ஷின்சான்? இந்த பணிவு ஓகே. முதல்ல போய் டேபிள சுத்தம் பண்ணு. சரிம்மா. இவ இப்படிதான் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். முழுக்கு முழுக்குன்னு டேபிள துடைக்கணும், இல்லைன்னா மண்டையிலேயே நல்லா கிழிக்கு விழும். இப்போ டேபிளோட காலை நல்லா துடைக்கணும், அப்பதான் சுத்தமாகும். காலு நல்லா தேய்ச்சி. டேபிள் காலை துடைக்கிற மாதிரி என் காலை துடைச்சிட்டு இருக்க? போய் சாப்ஸ்டிக்கையும் பவுலையும் கொண்டு போய் டேபிள்ல வை. ஓகே. இந்த பையன் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. எதுக்கு சாப்ஸ்டிக்ஸ வேஸ்ட் பண்ற? நம்ம வீட்ல 3 பேர் தானே இருக்கோம். நானு, டாடி, நீங்க, அப்புறம் ஷீரோ. மொத்தம் 4 பேர். ஷீரோ ஒண்ணு சாப்ஸ்டிக்க யூஸ் பண்ண மாட்டான். 3 பேருக்கு மட்டும்தான். சரி விடுங்க. 3 பேருக்கு மட்டும் இப்ப சாப்ஸ்டிக்ஸ் வச்சிருக்கேம்மா, ஓகேவா? நமக்கு இருக்கிறது 2 கை தான் ஷின்சான். என்னமோ நிறைய கை இருக்கிற மாதிரி இத்தனை சாப்ஸ்டிக் எடுத்து வச்சிருக்க. ஒரு பருக்கு கூட வேஸ்ட் ஆக கூடாது நீங்க என்னமா சொல்லிருக்கீங்க. அப்ப ஒரு பருக்கு வேஸ்ட் ஆகவா சாப்பிடணும்னா இத்தனை சாப்ஸ்டிக்ஸ் இருந்தா தானே வேலை ஆகும். கொஞ்ச நேரம் பேச்ச குறை ஷின்சான், என்னால முடியல. போய் ரைஸ் பவுல் எடுத்துட்டு வாமா. இந்த பையனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டதுக்கு பேசாம எல்லா வேலையும் நானே செஞ்சிருக்கலாம் போல இருக்கு. அம்மா அம்மா, நான் 2 ரைஸ் பவுல் கொண்டு வந்திருக்கேன். இங்க பேரு செல்லம், மொத்தம் இருக்கிறது 3 பேரு. நீ 2 பவுல் எடுத்துட்டு வந்தா என்ன அர்த்தம்? இன்னொரு பவுல் எடுத்துட்டு வா. அம்மா, இந்த ரைஸ் பவுல் கொண்டு போய் நான் விளையாடட்டுமாமா? சாப்பிடுற பவுல கொண்டு போய் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவியா? ஒண்ணு என்ன காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன். போல நம்ம வீடு அமைதியா இருக்கு போல இருக்கு. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. ஷின்சான், பவுல்ல போட்டிருக்கிற சாப்பாட்டை சீக்கிரம் சாப்பிட்டு முடி. எதையும் வேஸ்ட் பண்ணாத. வேணும்னா நீங்க சாப்பிடுங்கம்மா. வாயை மூடிட்டு சாப்பாடு சாப்பிடு ஷின்சான். வாயை மூடி எப்படி சாப்பிடுது? சாப்ஸ்டிக்க வச்சு சாப்பிடாம ஏன் கையால சாப்பிடுற? சாப்ஸ்டிக்ஸ் என் கையில இல்லையே. அந்த டேபிள்ல இருந்து எடுத்து சாப்பிட வேண்டியதானே? இதுக்குள்ள வெறும் குச்சி விடாட சொல்றீங்களா? எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடிமேடா வச்சிருக்கியே. உண்ட கலைப்பு. அம்மாவோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு ஷின்சான். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி சுமாரா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா மொத்தமா சொதப்பல். சூப்பர், அப்படிதான். நல்லா பஞ்ச் பண்ணுங்க. நல்லா. நீ நியாயமா எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஷின்சான். அப்படியா? இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா. தேங்க்ஸ். சாப்பிட்டு முடிச்சதும் என்ன பண்ணணும்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, ஐஸ்கிரீம் சாப்பிட மறந்து போயிட்டேன்.